அனைவருக்கும் வணக்கம். நாங்க இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல தொடங்குவோம். கொஞ்சம் மக்கள் குறைவாக இருக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு தொடங்குவோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு கலந்துரையாட இருக்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம், அது சொல்ல இல்லாத ஒரு விஷயமாக இருக்குது. நாங்கள் 2 கிழமைக்கு முதல் இந்த அறிக்கையை தொடர்பாக கலந்துரையாடி இருந்த நாங்கள் அதில் ஒரு தொடர்ச்சியாகத்தான் இது இருக்க போகுது. இன்றைய கலந்துரையாடலானது நாங்கள் முன்வள்ளி என்றதை தாண்டி முன்பிள்ளை பருவ பராமரிப்பு மற்றும் கல்வி ஆகியவற்றை எப்படி ஒருங்கிணைக்கிறது, அதுவும் குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகள்ல எப்படி ஒருங்கிணைக்கிறது என்பது தொடர்பாக 2020ஆம் ஆண்டு உலக வங்கியால மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வு அறிக்கையின் முதல் பகுதியை நாங்கள் 2 கிழமைக்கு முதல் பார்த்திருந்த நாங்கள் அதிண்ட இணைப்பு நான் நிறைய பேருக்கு பகிர்ந்திருந்தேன். நீங்க அதை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதிண்ட 2வது பகுதியாகத்தான் இருக்குது. முதலாவது பகுதியே டாக்டர் பிரின்சி செல்வரோபி ஸ்கந்தராஜா அவர்கள் வழங்கியிருந்தார்கள். அவர் எங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. அதுவும் குறிப்பாக கல்வித்துறையிலிருந்து வந்து இளைப்பாறிய பிறகு எங்களோட இணைந்து பல வருடங்களாக இப்ப பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில நாங்கள் முன்பள்ளி பருவம் என்றது மிக முக்கியம் என்ற அடிப்படையில நாங்கள் தொடங்கின இந்த ஒரு முயற்சியில ஒரு ஆலோசகராக இருக்கிறதோட அது தொடர்பான மேலதிக விடயங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்றது அவருடைய தனித்திறமையாக இருக்குது. அதன் அடிப்படையில நீங்கள் முதலாவது விஷயம் நாங்கள் பார்த்தது இந்த ஒரு சுருக்கத்தை நான் சொல்லிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். மீண்டும் நான் குறிப்பிட்டது போல முன்பள்ளி பருவம், அதிலேயும் முன் பிள்ளை பருவத்தின் பராமரிப்பு மற்றும் கல்வியை இணைக்கிறது ஏன் மிகவும் அவசியமானது என்ற தொடர்பான ஒரு ஆய்வறிக்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட விடயங்களைத்தான் நாங்கள் கலந்துரையாடுகின்ற நாங்கள். அதுவும் குறிப்பாக ஒரு மனித வள அபிவிருத்தி மற்றும் பொருளாதார அபிவிருத்திக்கு இந்த இரண்டையும் இணைக்கிறது ஏன் முக்கியம் என்ற தொடர்பான கலந்துரையாடலாக இருந்தது. கடந்த பகுதி ஒன்றில் நாங்கள் கலந்துரையாடின விஷயம் முன்பிள்ளை பருவம் என்றது இலங்கையில எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாம இந்த ஒருங்கிணைப்பு என்றது என்ன, அது எப்படி இலங்கையில பின்பற்றப்பட்டு கொண்டு வருது, மற்றது முன் பிள்ளை பருவ பராமரிப்பு சம்பந்தமாக நாங்கள் ஏன் முதலீடு செய்யணும் என்றதுக்கான காரணங்களை நாங்க பார்த்திருந்த நாங்கள். இன்றைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் உலக அரங்கில இப்படியான விஷயங்களை எப்படி கடைபிடிக்கிறாங்க, அது இலங்கையில நாங்கள் எப்படி கடைபிடிக்கலாம்ன்ற சம்பந்தமான பகுதி 2 தான் நாங்க பார்க்க போறோம். மிஸ், நீங்க உங்களோட பிரசன்டேஷனை தொடங்கணும்.
தேங்க்யூ சிந்து. இங்க கொஞ்சம் தண்டரிங்கா இருக்குது. நான் தொடங்குறேன். எது முடியல டிஸ்டர்பன்ஸா இருந்தா நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓ, நீங்க நான் கதைக்கிறது தெளிவாக கேட்குது. அதனால நீங்க ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி நான் நான் ஷேர் பண்றேன். ஏதாவது இடையில இருந்தா மட்டும் நீங்க இப்ப ஷேர் பண்ணுங்க, நான் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் தெரியுதா? ஓ, தெரியுது. சிந்து சொன்ன மாதிரி இது ஆம், முன்பிள்ளை பருவ பராமரிப்பையும் கல்வியையும் நாங்கள் எப்படி ஒன்றிணைக்க வேணும், அதை ஸ்ரீலங்காவுல எப்படி செய்யலாம் என்றதை நாங்க முதல் பாட்டுல பார்த்து நாங்கள் இன்றைக்கு உலகளாவிய ரீதியில நடைபெற இந்த ஒருங்கிணைப்பின் அனுபவங்கள், அவர்கள் இந்த எவிடன்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் எவ்வாறு அதை கொண்டு செல்ல வேண்டும், இலங்கையில எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த ஆய்வறிக்கையில கொடுக்கப்பட்ட ஆம், ஆலோசனைகளை இன்னைக்கு நாங்க பார்ப்போம். முதலாவது பாட்டுல நாங்க செய்தது ஓகே. இன்னைக்கு இரண்டாவது பகுதியில நாங்க பார்க்க போறது ஆஹ் உலகளாவிய ரீதியில 4 கேஸ் ஸ்டடி அவங்க அதுல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல பெற்ற அனுபவங்கள் என்ன, அதுல இருந்து ஸ்ரீலங்காவுக்கு என்னென்ன அனுபவங்களை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்ற வகையில அவங்களோட ரெக்கமெண்டேஷனும் இருக்குது. ஸோ ஒரு ரீகேப் மாதிரி முதல் செஷனுக்கு வராத ஆட்களுக்கு ஒரு இசிசி என்றது ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், முன் பிள்ளை பருவ பராமரிப்பும் கல்வியும். ஸோ அது சமத்துவத்தை ஏற்படுத்துது. இசிசியில கற்கிற பிள்ளைகள் ஏழைகள் பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல் ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி வறுமை சக்கரத்தை உடைக்குது இசிசி இருந்தா. மற்றது அதனால கல்வியில பின்தங்குவதை தடுத்து அடிப்படை திறன்களை உருவாக்குவதன் மூலம் பிள்ளைகளை பாடசாலைக்கு தயார் நிலைக்கு கொண்டு வருது. அதனோட 5 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகளை கொண்ட தாய்மார்களுக்கான வேலை வாய்ப்பு, அவர்களை பராமரிப்பதற்கும் கல்வி வழங்குவதற்கும் ஒரு நிறுவனம் இருக்கும் பொழுது அவர்கள் இந்த வேலை வாய்ப்பு அதிகரித்து தேசிய உற்பத்தி திறனை பெருக்குகிறது. இந்த மூன்றும் இசிசியின் முக்கியமான 3 தூண்கள். அது தனிநபர், குடும்பம் மற்றும் சமூகத்துக்கான குறுகிய மற்றும் நீண்ட கால பலன்களை இது தருகின்றது. இதுல முக்கியமான விஷயம், உணர்வு பூர்வமான பாதுகாப்பு கவசம் பிள்ளைகளுக்கு தேவை. அது பராமரிக்கும் போது பெற்றோர்களா இருக்கலாம், பராமரிப்பார்களா இருக்கலாம், கிராண்ட் பேரண்ட்ஸா இருக்கலாம், யாராக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு அந்த குழந்தை பருவத்துல, பிறப்பிலிருந்து 5 வரையான குழந்தை பருவத்துல கிடைக்கிற அன்பான கவனிப்பு பிற்காலத்தில் ஏற்படும் உணர்வு பூர்வமான சவால்களை எதிர்கொள்ளும் திறனை வியக்கத்தக்க வகையில் அதிகரிக்கிறது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றது. ஆகவே இது மிக முக்கியமான ஒரு விடயம். அடுத்தது, நான் பிறகு பார்த்த அளவுல சக்சன் அண்ட் ஷக்தி அவங்க இந்த ஒரு ஆய்வின் முடிவாக 3 வயதுல ஏழை மற்றும் பணக்கார குழந்தைகளுக்கு இடையே உள்ள ஒகாபுலரி, சிறிய அளவிலான சொல்வள இடைவெளி அவங்களோட மொழியில, அது எந்த மொழியாக இருக்கலாம், தாய்மொழியில உள்ள சொல்வள வேறுபாடு 6 வயசு ஆகும் பொழுது மிகப்பெரிய கணிசமான இடைவெளியை கொண்டு வருது இப்ப இசிசி இல்லாத பொழுது. சோ அந்த வறுமை, ஆரம்ப காலத்தில் ஏற்படும் உடல் மற்றும் அறிவாற்றல் வளர்ச்சி தாமதங்கள் சில நேரங்களில் சரி செய்ய முடியாத பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. இது நாங்கள் அனுபவபூர்வமாக எங்களோட பாடசாலைகள்ல காண்றோம். தரம் ஒன்றுக்கு வர்ற பிள்ளைகளில அவர்கள் இருந்து வரும் சூழல்ல இருந்து பார்க்கும் பொழுது அவர்களால எழுதுவதற்கு வாசிப்பதற்கு முடியாத பிள்ளைகள் அப்படியே தரம் 1, 2 என்று
ஆட்டோமேட்டிக்கா ப்ரமோஷன் கொடுத்து போறார்கள். அதனால அவர்களுக்கு அவர்களின் அந்த குறைபாடுகளை பிற்காலத்துல நிவர்த்தி செய்ய முடியாமல் போகின்றது. அடுத்தது இந்த இசிசி இந்த தலையீட்டின் காரணமாக தலைமுறையாக வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்கள் அது உடைக்கப்படுது. ஏனென்றா இங்க நாங்க வறுமையாலேயோ வருமான பேரண்ட்ஸ் வருமானத்தாலேயோ அந்த பிள்ளைகளின் கற்றல் திறனில குறைபாடு ஏற்படாத வகையில அதை சமப்படுத்துவதன் மூலம் ஒரு பிள்ளைங்க தனிநபரின் சம்பாதிக்கும் திறனை இசிசி சமப்படுத்துகிறது. அதனால வேலைக்கு நாளாந்த வேலைக்கு செல்லும் பெற்றார்கள் என்ற பிள்ளைகளும் அவர்களுக்கு ஒரு இசிசி கற்றல் அனுபவம் கிடைக்கும் பொழுது எதிர்காலத்துல நல்ல கல்வியை பெற்று சிறந்த உழைப்பாளிகளாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. சோ இதுல மனித மூலதன சமன்பாடு சுகாதாரத்திலும் கல்வியிலும் ஆரம்ப காலத்துல முதலீடு செய்வதன் மூலம் அந்த நாடு சமூகத்தின் அடுத்த தலைமுறையின் உற்பத்தி திறனை அதிகரிக்கின்றது. உலக வங்கியின் மனித மூலதன திட்டம் மனித மூலதன குறைபாடுகளால் ஒரு நாடு எவ்வளவு வருமானத்தை இழக்கிறது என்பதையும் இப்போது செயல்படுவதன் மூலம் அதை எவ்வளவு விரைவாக லாபமாக மாற்ற முடியும் என்பதையும் இது அளவிடுகிறது. இது அதன் உலக வங்கியின மனித மூலதன திட்டம். அப்ப மனித மூலதனத்துல நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணாட்டி நிறைய வருமானத்தை அந்த நாடு இழக்கிறது. அதன் அடிப்படையில தான் இலங்கையில தற்போது இருக்கிற பிள்ளைகள் அவர்களின் வேலை பார்க்கும் முதிர் வயதை அடையும் பொழுது உண்மையில அவர்களால செய்யக்கூடிய உற்பத்தி திறனில் 58% மட்டுமே அடைவார்கள் என்று சொல்கிறது. ஏனென்றால் அந்த அளவில தான் இங்க நாங்க இசிசியில முதலீடு செய்யறோம். அதனால அவர்களின் முழுமையான உற்பத்தி திறனில 58% மட்டுமே அடைவார்கள். சோ எதிர்கால சந்ததியினருக்கான மனித மூலதனத்தை மேம்படுத்த ஆரம்ப கால பராமரிப்பிலும் கல்வியிலும் இசிசி முதலீடு செய்வது இலங்கைக்கு இன்றியமையாதது. முழுமையான உற்பத்தி திறனை மனித வளத்தின் உற்பத்தி திறனை நாங்கள் பெற வேண்டும் என்றால் இது ஒரு இன்றியமையாத செயற்பாடாக இலங்கைக்கு அமைந்திருக்கிறது. சோ இசிசி முதலீட்டு வருவாய் ஒரு குழந்தைக்கு மூளை வளர்ச்சி, அறிவாற்றல் திறன் மற்றும் பாடசாலை தயார் நிலையை கொடுக்குது. குடும்பம் என்ற வகையில தாய்மாருக்கு வேலை வாய்ப்பு அதிகரிப்பு, அதனால குடும்ப வருமானம் அதிகரிக்கிறது. சமூகம் என்ற அளவில தலைமுறையாக இருந்த வறுமை சக்கரம் உடைக்கப்பட்டு சமமான வாய்ப்புகள் சமூகத்தில வழங்கப்படுது எல்லா பிள்ளைகளுக்கும். தேசிய ரீதியில மனித மூலதன மேம்பாடும் அதிகபட்ச உற்பத்தி திறனும் கிடைக்கிறது. ஸோ இதனால நாடும் குழந்தையும் குடும்பமும் சமூகமும் பெறும் நன்மைகள் இவ்வாறு அமைகின்றது. இதுதான் நாங்க கடந்த பிரசன்டேஷன்ல நாங்க பார்த்தோம். இப்பொழுது உலகளாவிய ரீதியில ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வி மாதிரிகளில் இருந்து இலங்கைக்கான ஒரு வியூகத்தை நாங்கள் எப்படி உருவாக்கலாம் என்று பார்க்கிறோம். இதுல பிரேசில், பின்லாந்து, அயர்லாந்து மற்றும் ஜப்பான் நாடுகளின் கொள்கைகளை அனலைஸ் பண்ணியிருக்காங்க, பகுப்பாய்வு செய்திருக்காங்க. இந்த சர்வதேச அனுபவங்கள் எங்களுக்கு என்ன தருகின்றதுன்னா எவ்வாறு நாங்கள் இதை அமைக்கலாம், புதிய கட்டமைப்புகளை எவ்வாறு ஒருங்கிணைப்பதற்கு உருவாக்கலாம் என்றதை எங்களுக்கு அதற்கான ஒரு அடித்தளத்தை அமைக்கிறது. எவ்வாறெனில் உலகளாவிய முன்னுதாரணங்கள் ஒருங்கிணைந்த அமைப்புகளின் அடிப்படை கூறுகளை புரிந்து கொள்ள எங்களுக்கு வழிகாட்டுது. என்னென்ன அடிப்படை கூறுகள் ஒருங்கிணைப்புல இருக்க வேண்டும், ஒருங்கிணைந்த அமைப்புகளின் நன்மைகளை வெளிப்படுத்துகின்றன. அதே நேரம் ஒருங்கிணைப்பது என்பது மிகவும் சுலபமான விடயம் அல்ல. அதில் உள்ள அடிப்படை சவால்களையும் எங்களுக்கு முன்னரே வழங்கி எங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு செய்கிறது. சோ அதுல அந்த விடயங்கள் எவ்வாறு நாங்க பார்ப்போம். இங்க நாடுகளின் தேவைக்கேற்ப ஒருங்கிணைப்பின் அளவீடுகள் மாறுபடுகிறது. இந்த 4 நாடுகளும் மற்றும்படியும் எல்லா நாடுகளும் ஒவ்வொரு நாடும் தன் குறிப்பிட்ட தேவைகள் மற்றும் சூழல்களுக்கு ஏற்ப பல்வேறு அளவிலான ஒருங்கிணைப்பை ஏற்றுக்கொண்டுள்ளன. ஒருங்கிணைப்பு என்பது முழுமையானது அல்ல.
அல்லது ஒன்றுமே இல்லை என்றதும் அல்ல. அது பகுதி அளவிலான ஒருங்கிணைப்பாக இருக்கும், நடுத்தர ஒருங்கிணைப்பாக இருக்கும், மிகவும் ஆழமான ஒருங்கிணைப்பாக இருக்கும். இது எல்லாம் எதில் தங்கி இருக்கிறது என்றால் அந்த நாட்டின் குறிப்பிட்ட தேவைகளும் மற்றும் அவர்களின் சூழல்களுக்கு பொறுத்து அந்த நாடு எந்த அளவிலான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றது. இந்த சிறப்பான இசிசி கட்டமைப்பை உருவாக்குவதற்கான உலகளாவிய தேடல். சோ இலங்கைக்கு அதை உருவாக்குவதற்கு பிரதானமான சவாலாக இருப்பது அணுகல், அக்சஸ், இசிசிக்கான அக்சஸும் அதன் குவாலிட்டியும் மற்றும் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை சமநிலைப்படுத்தி ஒரு சிறந்த கட்டமைப்பை உருவாக்குவது இலங்கைக்கு தற்போதுள்ள மிகப்பெரிய சவாலாக இருக்குது. சோ இதுல நாங்கள் உலகளாவிய அனுபவங்களை பார்க்கும் பொழுது ஒருங்கிணைத்த கட்டமைப்பை கொண்ட 2 நாடுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆய்வுக்கு, பிரேசில் அண்ட் பின்லாந்து. பிரேசில சட்டபூர்வ உரிமை, ஒவ்வொரு பிள்ளைக்கும் இது இசிசிக்கான கல்விக்கான உரிமை சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. ஆனால் நடைமுறைப்படுத்தல பல சவால்கள் உள்ளன. பின்லாந்துல உயர்தரமான எடியூகேஷனை கேரையும் பிரிக்க முடியாத அளவுக்கு எடுக்கையார் இருக்குது மற்றும் சமமான ஆளுகள் யாரும் எல்லா வசதிகளையும் பெறக்கூடியவாறான நிலைமை அங்க இருக்குது. அடுத்தது பிரிக்கப்பட்ட கட்டமைப்புகள், பிளிட் சிஸ்டமாக இருந்து கொண்டு ஒன்றிணைந்த அணுகுமுறையை நடைமுறைப்படுத்துகிறது. யாரும் எடியூகேஷனும் தனித்தனியே தான் இருக்குது. ஆனா சில குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுவதன் மூலமும் கலை திட்டத்தை 2 நிலைகளுக்கும் ஒழுங்குபடுத்துவதன் மூலமும் அவர்கள் அந்த தரநிலையை தனியார் துறையை ஒழுங்குபடுத்தி பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஜப்பானில அதே மாதிரி அங்கேயும் பிரிக்கப்பட்ட கட்டமைப்புகள் தான் இருக்குது. கீழ்மட்ட அளவிலான சேவை ஒருங்கிணைப்பு, அதாவது மேல் மட்டத்தில இருந்து அரசாங்க மட்டம், மாகாண மட்டம், பிரதேச மட்டங்கள்ல இல்லாமல் உள்ளூர் மட்டங்கள்ல இருந்து ஒருங்கிணைப்பை மேல் நோக்கி கொண்டு போறாங்க ஜப்பான்ல. அந்த உலகளாவிய அனுபவங்கள்ல 2 விஷயத்தை இருக்கிறாங்க. ஒன்று, ஒருங்கிணைந்த கட்டமைப்புகளுக்கு பிரேசிலும் பின்லாண்டும் உதாரணம், பிரிக்கப்பட்ட கட்டமைப்புகளுக்கு அயர்லாந்தும் ஜப்பானும் உதாரணம். ஆனால் நாளிலும் ஒருங்கிணைப்பு எவ்வாறு இடம்பெறுகிறது என்பதை நாங்க இப்ப பார்ப்போம். பிரேசிலில் உள்ள பிரச்சனை கொள்கைக்கும் நடைமுறைக்கும் இடையிலான சவால்களை கொண்ட ஒருங்கிணைந்த கட்டமைப்பு தான் பிரேசில்ல இருக்குது. அங்க 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாருக்கும் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் என்பது அரசியல் அமைப்பில உரிமை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1996 முதல் கல்வி அமைச்சின் கீழ் இது ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. 2010 தேசிய கல்விக் கொள்கை இலக்குகள், சேர்க்கையை அதிகரித்தல், ஆசிரியர் தகுதிகள், உள்கட்டமைப்பு மற்றும் முழுநேர சேவைகளை வழங்குதல், இவற்றையெல்லாம் கொள்கை அளவுல அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். நிர்வாகத்தை நாங்க பார்த்தோம்னால் அங்க 5500 நகராட்சிகள், முனிசிபாலிட்டிஸ் சேவைகளை வழங்குகின்றன, இசிசி சேவைகளை வழங்குகின்றன. ஆனால் தரத்தில் பாரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன, குவாலிட்டியில நிறைய வேறுபாடுகள் இருக்குது. 1999 தேசிய கலைத்திட்ட வழிகாட்டுதல்கள் அறிமுகப்படுத்தின. எல்லாருக்குமே ஒரே கலை திட்டம் என்ற வகையில இசிசியில அறிமுகப்படுத்தப்பட்ட போதும் முனிசிபாலிட்டி கண்காணிப்பு திறன் குறைபாடு காரணமாக நடைமுறைப்படுத்தல் பலவீனமாக உள்ளது. 0 தொடங்கி 3 வயது குழந்தைகளுக்கான ஆசிரியர்களுக்கு போதிய பயிற்சி வாய்ப்புகள் இல்லை. 3 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான ஆசிரியர்களுக்கு போதிய பயிற்சி வாய்ப்புகள் இல்லை. இது நிர்வாகம் தொடர்பான குறைபாடுகளாக காணப்படுது. நிதி ஆதாரம், கொள்கை மாற்றங்களுக்கு ஏற்றவாறு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. கொள்கைகள்ல மாற்றம் ஏற்படுத்தும் பொழுது அதை நடைமுறைப்படுத்துவதற்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டியது அவசியம். இல்லாட்டி அதை நடைமுறைப்படுத்துவது கடினமான விஷயமாக இருக்கு. நிதியளிப்பு அதிகாரம் நகராட்சிகளிடம் இல்லாததால் திட்டமிடப்பட்ட பல கொள்கைகள் நடைமுறைக்கு வரவில்லை. நகராட்சிகள் தான் இந்த சேவைகளை வழங்குகின்றன. ஆனா அதுக்கான நிதிய பகிர்ந்தளிக்கிற அதிகாரம் நகராட்சிகளுக்கு இல்லை. அதனால
திட்டமிட்ட பல கொள்கைகள் நடைமுறைக்கு வரவில்லை. இது பிரேசிலில் உள்ள ஒருங்கிணைந்த கட்டமைப்பை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சவால்கள். இந்த அனுபவத்திலிருந்து இலங்கை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்னவென்றால், ஒருங்கிணைப்பு முயற்சிகளுக்கு தேவையான நிதி ஆதாரங்களையும் துணை சேவைகளையும் முன்கூட்டியே நாங்கள் உறுதி செய்ய வேண்டும். கொள்கைகளை வகுத்தால் மட்டும் போதாது, அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு வேண்டிய நிதி ஆதாரங்களையும் துணை சேவைகளையும் நாங்கள் உறுதி செய்ய வேண்டும். மற்றது, 3 வயது குழந்தைகளுக்கான பயிற்சிகளில் இடைவெளி. நாங்கள் இந்த ஆய்வுகள்ல பார்த்த அளவில் 3 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் அறிவாற்றல் திறன் விருத்திதான் மிகவும் வேகமாக இடம்பெறுகின்றது. முன்பள்ளிக்கு செல்ல முதலே அவர்கள் சில விடயங்களின் மொழி, கேட்டல், பேச்சு திறன்கள் ஆகியவற்றில் அவர்கள் சென்சிட்டிவ், அவர்கள் சென்சிட்டிவ் பீரியட் அந்த டைம்ல பீக்காக இருக்குது. சோ அந்த நேரத்துக்கு ஆசிரியர்களுக்கு முறையான பயிற்சிகள் இல்லை. சோ அதற்கான நாங்கள் 3 to 5 வயது வரைக்கும் தான் இலங்கையில கவனத்துல எடுக்கிறோம். அப்ப 3 வயதுக்கு உட்பட்ட பிரிவினரையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான ECC பயிற்சியினர்களை உருவாக்குதல் மற்றும் ஆசிரியர்களின் தகுதியை மேம்படுத்தல் மிகவும் முக்கியமானது. பிரேசிலில கண்காணிப்பு மற்றும் ஒழுங்குமுறையில பல பலவீனங்கள் நடைமுறைகள்ல. இலங்கையும் அதே மாதிரி முன்பள்ளி கல்வியையும் டே கேர் சர்வீஸையும் பல்வேறு சேவை வழங்குனர்கள் தான் வழங்குகிறார்கள். இந்த சூழலில தேசிய தரநிலைகள், தேசிய மட்டத்திலான குவாலிட்டியை கட்டாயமாக்கும் வலுவான பதிவு முறையை உருவாக்குதல் அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக பின்லாந்துல சமமான அணுகல் மற்றும் தரத்தை மையப்படுத்திய எடியூகேர் சிஸ்டம். சோ அந்த காலத்துல உலகத்திலேயே மிகச்சிறந்த கல்வியில முன்னணியில இருந்த பின்லாந்து நாட்டுல கொள்கைகள் எவ்வாறு இருக்குதுன்னா, 7 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் வாரத்துக்கு 20 மணி நேர குழந்தை பராமரிப்புக்கான உலகளாவிய அணுகல் எல்லாருக்கும் கிடைக்குது. ஆரம்ப பள்ளிக்கு முன் 1 வருட கட்டாய முன்பள்ளி கல்வி. பெற்றோரின் வேலை நிலையை கருத்தில் கொள்ளாமல் அனைத்து குழந்தைகளுக்கும் சம உரிமை. வறுமையாக இருந்தான, வசதியாக இருந்தார்கள் என பெற்றோரின் நிலையை கருத்தில கொள்ளாமல் எல்லா குழந்தைகளுக்கும் சம உரிமை அளிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கை அங்க இருக்கு. நிர்வாகத்துல கல்வி மற்றும் கலாச்சார அமைச்சின் கீழ் நிர்வகிக்கப்படுகிறது. கற்பித்தல் மற்றும் பராமரிப்பை இணைக்கும் எடியூகேர் மாதிரி விளையாட்டின் மூலம் கற்றல் பிரதான அணுகுமுறை. இந்த படத்துல நாங்க பார்த்தோம்னா பராமரிப்பும் கல்வியும் ரெண்டும் இடைவெட்டுற இடம் விளையாட்டு. பராமரிப்பிலும் பிள்ளைங்க கற்றல் திறன்களை மேம்படுத்த அங்கேயும் விளையாட்டு இருக்கணும். கல்வியும் விளையாட்டு மூலமான கற்றல் அணுகுமுறை தான் இங்கு 2 இடத்திலும், கேரிலும் எஜுகேஷனிலும் இடம்பெறுகிறது. உயர்ந்த ஆசிரியர் தரம். 3 1 பணியாளர் உயர்கல்வி பட்டம் பெற்றிருக்க வேண்டும். பராமரிப்பு நிறுவனமாக இருந்த டே கேர் முன்பள்ளியாக இருந்தா என்ன, அங்க ஆசிரியர்கள்ல 3 1 பணியாளர் ஆசிரியர் உயர்கல்வி பட்டம் பெற்றிருக்க வேண்டும். அத்தோடு ஆசிரியர் குழந்தை விகிதம் மிகவும் ஆச்சரியத்துக்குரியது. 3 வயதுக்கு கீழே 4 குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரியர், 3 வயதுக்கு மேல 8 குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரியர். அந்த பிள்ளைகளின் ஒவ்வொரு தனிப்பட்ட விருத்தியிலும் கவனம் செலுத்தும் வகையில அந்த ஆசிரியர் குழந்தை விகிதம் அங்கு நிறுவப்பட்டிருக்குது. நிதி ஆதாரம் பிரதானமாக வரி வருமானம் மூலம் நிதி அளிக்கப்படும் முனிசிபல் மையங்கள். அங்கேயும் முனிசிபாலிட்டி தான் வரி வருமானம் மூலம் நிதி அளிக்கின்றது. குடும்ப வருமானத்தின் அடிப்படையில் பெற்றோருக்கான கட்டணம் தீர்மானிக்கப்படுகிறது. 6 வயது குழந்தைகளுக்கான முன்பள்ளி கல்வி எல்லாருக்கும் முற்றிலும் இலவசம். ஏனென்றா 6 வயதுல முன்பள்ளி கல்வி, பின்லாந்துல 7 வயதுல தான் பாடசாலை கல்வி ஆரம்பமாகும். சோ பின்லாந்துல இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள், பின்லாந்துல முனிசிபாலிட்டி, தனியார் மற்றும் வீட்டு பராமரிப்பென பல தெரிவுகள் இருக்கிறது. ECCக்கு பல தெரிவுகள். முனிசிபாலிட்டி தான் பெரும்பாலும் நடத்துகிறது. அதே நேரம் தனியார் மற்றும் வீடுகள்ல பராமரிப்பு என பல தெரிவுகள் இருக்கின்றது. வேலை செய்யும் பெற்றோரின் தேவைகளுக்கு ஏற்ப நெகிழ்வான பல குழந்தை பராமரிப்பு தெரிவுகளை வழங்க வேண்டும் நாங்கள்.
ஒரே ஒரு ஒரு தெரிவு மட்டும்தான் இல்லாமல் பல்வேறு பெற்றோரின் தேவைகளுக்கு அந்த சூழலுக்கு ஏற்ற வகையில பெற்றோரின் தேவைகளுக்கு ஏற்ற வகையில நெகிழ்வான பல குழந்தை பராமரிப்பு தெரிவுகளை வழங்க வேண்டும். பின்லாந்துல வலுவான சட்ட கட்டமைப்புடன் கூடிய உள்ளூர் நெகிழ்வுத்தன்மை. தேசிய மட்டத்துல அது சட்ட கட்டமைப்பாக இருந்தாலும் உள்ளூர் மட்டத்துல நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது அங்க உள்ளூர் அதிகார சபைகளுக்கு சேவைகளை வழங்குவதில் சுதந்திரம் அளித்து நெகிழ்வுத்தன்மை காணப்படும். மற்றது முக்கியமான ஒரு விடயம், பின்லாந்து நிலைமையில 2016 மைய கலை திட்டம் தொடர்ச்சியான கற்றலை உறுதி செய்கிறது. இசிசியில இருந்து ஆரம்ப கல்விக்கு போக இதுல நாங்க பார்த்தோம்னா இசிசிசியில இருந்து ஆரம்ப கல்விக்கு போகும் பொழுது அந்த கற்றல் வந்து தொடர்ச்சியானதாக இருக்கவும் ஆரம்ப கல்வியிலிருந்து பிறகு உயர்கல்விக்கு போகும் பொழுதும் தொடர்ச்சியானதாக இருக்க ஒரு மைய கலை திட்டம் அங்கு அந்த கற்றலை உறுதி செய்கிறது. ஆனா எங்களுக்கு முன்பள்ளிக்கும் பாடசாலையில தரம் ஒன்றுக்கும் போக அந்த அவற்றுக்கு இடையில ஒரு தொடர்ச்சியான கற்றல் இடம்பெறுகிறான்றது கலை திட்டத்துல இருக்கிறதான்றது கண்டினியூஸா இருக்குதான்றது எனக்கு சரியாக அதுக்கான பதில சொல்ல முடியல. இதுல இருந்து இலங்கைக்கான பாடம் குழந்தை மைய கல்வியை உறுதி செய்து இசிசியில் இருந்து ஆரம்ப பள்ளிக்கு செல்லும் போது கற்றலில் ஒரு தர்க்க ரீதியான தொடர்ச்சியை லொஜிக்கல் கண்டினியூ இதை உருவாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்தது அயர்லாந்து. அயர்லாந்து வந்து இன்னமும் அது செப்பரேட்டா தான் இருக்குது, பிரிக்கப்பட்ட கட்டமைப்பாகத்தான் இருக்குது. கொள்கை அளவில பிரிக்கப்பட்ட கட்டமைப்பு. சேவைகள் பெரும்பாலும் அரசு நிதியுதவி பெறும் தனியார் துறையினால் வழங்கப்படுகின்றன. 3 தொடங்கி 6 வயது குழந்தைகளுக்கு அதிகபட்சம் 2 வருட இலவச முன்பள்ளி திட்டம் 2010 இருந்து வழங்கப்படுது. பின்தங்கிய குழந்தைகளுக்கான ஏர்லி ஸ்டார்ட் என்ற திட்டம் ஒன்று அவர்களை முன்னேற்றுவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது. நிர்வாகத்துல 4 தொடங்கி 5 வயது கல்வி திணைக்களத்தின் கீழும் 5 தொடங்கி 3 வயது பள்ளிகளின் பராமரிப்பு குழந்தைகள் விவகார திணைக்களத்தின் கீழும் உள்ளன. இங்க உள்ள மாதிரிதான் அங்கேயும் 2 வேறுபட்ட அமைச்சுக்களுக்கு கீழே தான் பராமரிப்பும் கல்வியும் அமைந்தது. தர கட்டுப்பாடு குவாலிட்டியை எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்றாங்கன்னா சிஓல்டார்னது அவங்களோட மொழியில தரநிலைய கட்டமைத்து அது 2 கேஆருக்கும் டே கேஆருக்கும் முன்பள்ளிக்கும் 2க்கும் ஒரே விதமான தர கட்டுப்பாடை அவர்கள் மெயின்டைன் பண்ணு. அந்த தரநிலையில 12 கோட்பாடுகள் 16 தரநிலைகள் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட், பிறகு அதுல இருந்து 75 கூறுகள் அது அப்படி விரிவாக்கப்பட்டிருக்குது. அடுத்தது கலை திட்டம், இது குவாலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ். அடுத்தது கலை திட்டம், கலை திட்டமும் 2க்கும் ஒன்றாக இருக்குது. நல்வாழ்வு, அடையாளம், தொடர்பு, சிந்தனை ஆகிய 4 கருப்பொருள்களை கொண்ட கலை திட்டம் 2க்கும் எடுகேஆருக்கும் டே கேஆருக்கும் முன்பள்ளிக்கும் இருக்குது. ஸோ பிரிக்கப்பட்ட கட்டமைப்பாக இருந்தாலும் அங்க ஒருங்கிணைப்பு வந்து தரத்தையும் கல்வியின் தரத்தையும் கலை திட்டத்தையும் ஒன்றிணைக்கிறதன் மூலம் அந்த ஒருங்கிணைப்பு பேணப்படுகிறது. அயர்லாந்துல அங்க உள்ள நிதி வழங்குதல் உள்ள பிரச்சனை, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1% மட்டுமே செலவிடப்படுகிறது. ஸோ OECD சராசரியா OECD என்றது ஆர்கனைசேஷன் ஆஃப் எஜுகேஷனல் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் என்று கிட்டத்தட்ட வளமுள்ள 65 நாடுகளை உள்ளடக்கிய பரிசில் இயங்கும் ஒரு நிறுவனம். ஸோ அங்க வழங்கப்பட்ட சஜஷன் வந்து 0.6% விட மினிமம் 0.6% மொத்த உள்நாட்டு ஜிடிபியில இசிசிக்கு செலவிட வேண்டும். ஆனா அயர்லாந்துல 0.1% தான் செலவு செய்யப்படுகிறது. பதிவு செய்யப்பட்ட சேவை வழங்குனர்களுக்கு அரசு தலைவரி செலுத்துகிறது. ரெஜிஸ்டர் பண்ணின சர்வீஸாக்களுக்கு அரசு தலைவரி செலுத்துகிறது. இது அயர்லாந்தின் தனியார் மையங்களை ஒழுங்குபடுத்தி ஒருங்கிணைக்கிற முறை. அயர்லாந்தின் அணுகுமுறையிலிருந்து இலங்கைக்கான பாடம்
தரத்தையும் கலை திட்டத்தையும் ரெண்டு இடத்திலும் எஜுகேஷன் டே கேரிலும் முன்பள்ளியிலும் ஒன்றாக பேணுவதன் மூலம் நாங்கள் அங்க ஒருங்கிணைப்பு நிர்வகிக்கப்படுது. இலங்கைக்கான பாடம் இலங்கையில தனியார் துறையின் ஆதிக்கம் செலுத்தும் சூழலில் சீரான தரத்தை பேணுவதற்கு விரிவான தேசிய கலைத்திட்டம் உத்தரவாத கட்டமைப்புகளை உருவாக்குறது அவசியம். அயர்லாந்துல பெட்டர் ஸ்டார்ட், அதாவது பின்தங்கின பிள்ளைகளுக்கு பெட்டர் ஸ்டார்ட் திட்டத்தின் மூலம் அரசர் நிதி உதவியோட அவங்களுக்கு தர மேம்பாட்டுக்கு ஆதரவு வழங்கப்படுது. இலங்கையில நாங்க வெறுமன தரநிலைகளை திணிக்காமல், இந்த குவாலிட்டி இந்த மாதிரி பேணவனு திணிக்காமல் அவற்றை நடைமுறைப்படுத்த சேவை வழங்குனர்களுக்கு உதவும் அரச ஆதரவு சேவைகளை அறிமுகப்படுத்துவது. அங்க உள்ள பின்தங்கின பிள்ளைகளுக்காக ஒரு புதிய திட்டத்தை அரச நிதி உதவியோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நடைமுறைப்படுத்துறாங்க. நாங்க இங்க இதுதான் குவாலிட்டி என்று சொல்லாமல் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அதை வழங்குவர்களுக்கு அரசு ஆதரவு சேவைகளை அறிமுகப்படுத்துவாங்க. மற்றது தேசிய நிலை மாற்ற முயற்சி. முன்பள்ளியில இருந்து ஆரம்ப பள்ளிக்கு மாறுவதை எளிதாக்க தகவல் பரிமாற்றத்தை ஒருங்கிணைக்கும் ஒரு பிரத்யேக பொறிமுறைகளை உருவாக்குதல் வேண்டும். இது அயர்லாந்தின் ஒருங்கிணைப்புக்கான அணுகுமுறை. அடுத்தது ஜப்பான். ஜப்பானிலையும் செப்பரேட்டா தான் இருக்குது. கொள்கை ரீதியாக கிண்டர் கார்டன் வேற, டே கேர் வேறையாக இருக்குது. வரலாற்று ரீதியாக கிண்டர் கார்டன் மற்றும் பகல் நேர பராமரிப்பு மையங்கள் தனித்தனியாக இயங்கின. பிறப்பு விகிதம் வீழ்ச்சி மற்றும் வேலை செய்யும் தாய்மார்களின் அதிகரிப்பு காரணமாக குழந்தை பராமரிப்புக்கான தேவை அதிகரித்த பொழுது 2015 முதல் கொடமோயன் எனப்படும் ஒரு ஒருங்கிணைந்த வசதிகள் மூலம் தீர்வு வழங்கப்பட்டது. இங்கேயும் நிர்வாகம் அமைச்சு மட்டத்துல பிரிச்சுதான் இருக்குது. பராமரிப்பு சுகாதார அமைச்சுக்கு கீழையும், கல்வி கல்வி அமைச்சுக்கு கீழையும் இருக்குது. 2015 முதல் இந்த கோடோமோயன் மையங்கள் உருவான பிறகு அவையெல்லாம் கேபினட் அமைச்சரவை அலுவலகத்தின் கேபினட் ஆபீஸுக்கு நிர்வகிக்கப்படுகின்றன. இங்க 4 வகையான கொடோமோயன்கள் உள்ளன. ஒன்று கூட்டு செயல்பாடு. இதை பற்றி நாங்க அடுத்ததுல கொஞ்சம் விரிவா பார்ப்போம். பராமரிப்பு வசதியுடன் கூடிய முன்பள்ளி, முன்பள்ளி வசதியுடன் கூடிய பராமரிப்பு, மற்றது உள்ளூர் விருப்பம். 4 வகையான இந்த ஒருங்கிணைந்த அணுகுமுறை இங்க இருக்குது. இங்க நிதி ஆதாரம் பொது மற்றும் தனியார் நிதி அளிப்பு சராசரியை விட குறைவு. ஓசிடி தசமாறு வீதத்தை விட இங்கேயும் ஜப்பானிலும் குறைவாக இருக்கு. தனியார் நிதி அளிப்பு அதிகம். தேசிய மற்றும் உள்ளூர் அதிகார சபைகளுக்கு இடையில் பொது நிதி பகிரப்படுகிறது. ஒருங்கிணைந்த மையங்களுக்கு சிறு அளவிலான அரச உதவி வழங்கப்படுது. இந்த 4 வகையான கொடோமோயன்கள் ஒன்று டேக்கியாரும் முன்பள்ளியும் ரெண்டுமே அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. சரிதானே? ரெண்டுமே அங்கீகரிக்கப்பட்டு கூட்டு செயல்பாடு இடம்பெறுது. மற்றதுல பராமரிப்பு வசதியுடன் கூடிய முன்பள்ளி. அங்க டேக்கியாருக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்குது, அதே நேரம் அங்க முன்பள்ளியும் இயங்குகிறது. இன்னொன்று முன்பள்ளி வசதியுடன் கூடிய பராமரிப்பு. அங்க அங்கீகாரம் வழங்கப்பட்டது ப்ரீ ஸ்கூலுக்கு, ஆனா அங்க பராமரிப்பும் இருக்கு. மற்றது உள்ளூர் விருப்புரிமை. உள்ளூர் முனிசிபாலிட்டியின் விருப்பத்துக்கு ஏற்ப அந்த ஒருங்கிணைந்த அணுகுமுறை இடம்பெறுகின்றது. இப்ப ஜப்பான் நிலைமையை நாங்கள் கருத்தில் கொள்ளும் பொழுது இலங்கைக்கான பாடம் இங்கேயும் மல்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸ், தனியார் துறை, மற்றது என்ஜிஓஸ், மற்றது சமய நிறுவனங்கள், அரசாங்கம் என பல தரப்பினரை கொண்ட சூழலில நிர்வாக ரீதியாக பிரிந்திருந்தாலும் சேவைகளை எவ்வாறு ஒருங்கிணைக்கலாம் என்பதற்கான நடைமுறை சாத்தியமான திட்டங்களை ஜப்பான் அந்த அனுபவத்தை கொண்டு நாங்கள் வகுத்தல் அவசியம். இலங்கைக்கான பாடம் இருக்கிற கட்டமைப்பை அழிக்காமல் படிப்படியான ஒருங்கிணைப்பு. தற்போதைய பிரிக்கப்பட்ட கட்டமைப்பை ஒரே இரவில் முழுமையாக மாற்ற முடியாது.
சேவை மட்டத்திலான ஒருங்கிணைப்பை படிப்படியாக அறிமுகப்படுத்தும். சேவை மட்டத்தில் என்றால் நாங்க தரத்தையும் கலை திட்டத்தையும் ஆசிரியர் பயிற்சியையும் தகுதியையும் மேம்படுத்துவதன் மூலம் சேவை மட்டத்துல நாங்கள் அதை படிப்படியாக ஒருங்கிணைக்கலாம். ஜப்பானில வேலை செய்யும் தாய்மார்களுக்கு தேவைகளுக்கு ஏற்ப கொடோமோயோன் உருவாக்கம். சோ உலகளாவிய கொள்கைகளை அப்படியே நாங்கள் எடுக்காமல் எங்கட சமூக தேவைகள் மற்றும் மாற்றங்களுக்கு ஏற்ப இசிசி சேவைகளை தனிப்பயனாக்குவதற்கு நாங்கள் ஜப்பானின் அனுபவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 4 நாடுகளையும் சமரைஸ் பண்ணி பார்த்தோம்னா பிரேசிலும் பின்லாண்டும் ஒருங்கிணைந்த கல்வி அமைச்சுக்கு கீழே இருக்குது. இது டேகேஆரும் முன்பள்ளி. அயர்லாந்திலும் ஜப்பானிலும் ரெண்டும் பிரிக்கப்பட்டிருக்குது. கல்வி அமைச்சுக்கு கீழும் குழந்தைகள் டேகேஆர் குழந்தைகள் அமைச்சுக்கு கீழும். ஜப்பானில அது பிரிக்கப்பட்டிருந்தாலும் சேவை மட்டத்துல கேபினட் ஆபீஸுக்கு கீழே ஒருங்கிணைக்கப்பட்டு இருக்குது. சரி, பிரேசிலின் பிரதானமான பலம் அரசியலமைப்பு மற்றும் ஒருங்கிணைந்த கொள்கை இருக்குது. ஆனா இந்த சவால் உள்ளூர் மட்டத்தில் மற்றும் கண்காணிப்பு குறைபாடு, உள்ளூர் மட்டத்துல கண்காணிப்பு குறைபாடு இருக்குது. பின்லாந்துல எடுகேஆர் மாதிரி மற்றும் உயர்தர ஆசிரியர் தரம் அது பிரதானமான பலம். மிகவும் வெற்றிகரமான மாதிரி, சவால்கள் குறைவு. பின்லாந்துக்கு இந்த இசிசியில சவால்கள் குறைவு. அயர்லாந்துல குவாலிட்டி மற்றும் கரிக்குலம் மூலம், கலைத்திட்டம் மூலம் தனியார் துறையை தரநிலைப்படுத்துறாங்க, ஸ்டாண்டர்டைஸ் பண்றாங்க. இங்க குறைபாடு சவால் மிக குறைந்த அரச நிதி ஒதுக்கீடு, 1% ஜிடிபியில. ஜப்பானில சமூக தேவைகளுக்கு ஏற்ப கொடோமோயோன் மூடாக நெகிழ்வுத்தன்மை. அந்த பெற்றாருக்கு எது முக்கியத்துவமோ அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் அந்த நாளில ஏதாவது ஒன்றை தெரிவு செய்ய முடியும். ஆனா சவால் பிரிக்கப்பட்ட அதிகார மையங்களால் நிர்வாக சிக்கல்கள். இங்கேயும் அதுதான் இருக்குது. குழந்தைகளை பார்க்கறதுக்கு சிறுவர் மகளிர் விவகார அமைச்சும் கல்விக்கு கல்வி அமைச்சும் என்று அதற்கு கீழே மாகாண அமைச்சுக்கள், இவ்வாறு பிரிக்கப்பட்ட அதிகார மையங்களால நிறைய நிர்வாக சிக்கல்கள் ஏற்பட்டிருக்குது. இது இந்த 4 நாடுகளின்டையும் மாதிரிகளின் இசிசி மாதிரிகளின் ஒப்பிட்டு பகுப்பாய்வு. சோ இந்த இடத்துல கடந்த பிரசன்டேஷன்ல இந்த பின்லாந்து கல்வியை பற்றி கேட்டது. அதை பற்றியும் ஒரு சிறிய விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளாம இருக்கிறேன். இது எங்களோட டாபிக்கு வெளியில உள்ளது. இதுல PISA பெர்ஃபார்மன்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ்மெண்ட் என்ற ஒரு சோதனை OECD, நான் முதலே சொன்ன மாதிரி ஆர்கனைசேஷன் ஆஃப் மூலம் நடத்தப்படுகிறது. உலகத்தின் பொருளாதாரத்துல 90% பங்களிப்பு செய்யும் 65 நாடுகள் இதுல பங்குபற்றுகின்றன. சோதனை இந்த சோதனை மிஸ் கொஞ்சம் பிரேக் ஆகி வருது. நீங்க வீடியோ நிப்பாட்டி போட்டு கதைச்சு பாக்குறீங்களே? ஓகே. சரி. ஓகேயா? இப்ப கேக்குது. நீங்க பிரசன்ட் இப்ப கதைங்கோ. பின்லாந்துல ஸ்கிரீன் ஷேர் ஆதா? கதைங்கோ ஷேர் ஆகுது. எனக்கு தெரியல. நீங்க திருப்பி ஒருக்கா ஷேர் பண்ண, நம்ம விட்டுட்டு திருப்பி ஒருக்கா ஷேர் பண்ணுங்க. வேற மன்னிக்கிறேன். நிப்பாட்டிட்டு
ஓகே. சோ இந்த அசஸ்மெண்ட்ல பொதுவாக சிங்கப்பூர், சைனா, ஜப்பான், தாய்வான், சவுத் கொரியா போன்ற நாடுகள் தான் முன்னணியில இருக்கு. இந்த அசஸ்மெண்ட் வந்து கணிதம், வாசிப்பு திறன், விஞ்ஞானம் இந்த மூன்றிலும் அவர்கள் அது தொடர்பான அறிவை எந்த அளவுக்கு பிரயோகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அதாவது ஹையர் ஆர்டர் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் அளவிடுற மாதிரி தான் இது இருக்கும். இது 15 வயது மாணவர்களுக்கான ஒரு சோதனை. அது வந்து ஒரு 2 hours கம்ப்யூட்டர் எக்ஸாம். அதோட பேரண்ட்ஸுக்கு, பிரின்சிபல்ஸ்க்கு, டீச்சர்ஸுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கொஸ்டினையாரும் அவர்களின் பாடசாலை சூழல் தொடர்பான வசதிகள் தொடர்பான விடயங்களும் ஒரு கொஸ்டினையார் மூலம் சேகரிக்கப்பட்டு 3 வருடத்துக்கு ஒரு முறை நடத்தப்படுற ஒரு சோதனை. இந்த சோதனையில 2006ஆம் ஆண்டு யாரும் எதிர்பார்க்காத வகையில பின்லாந்து வந்து முதலாவது இடத்தை எடுத்திருந்தது. இது உலக நாடுகள் எல்லாத்துக்கும் வியப்பை அளித்திருந்தது. சோ அது வரைக்கும் இந்த சிங்கப்பூர், சைனா, ஜப்பான், தாய்வான், சவுத் கொரியா இவங்க தான் அதுல முன்னணியில இருந்து கொண்டிருந்தவங்க. சோ அந்த நிலை அதன் பின்னர் ஏற்பட்ட கல்வி சீர்திருத்தம் காரணமாக படிப்படியாக குறைந்து கணித பாடத்துல இதுல கொஞ்சம் அந்த நம்பர் பிள்ளையா இருக்கு. 548 இருந்து 2006ல 2022ல 484க்கு இறங்கியிருக்கு. 64 புள்ளிகள் சரிவு. வாசிப்பு திறன் ரீடிங் ஸ்கில் 547 இருந்து 490. விஞ்ஞானம் 511. அதாவது இந்த பாடங்களுக்கான புள்ளிகள் 1000க்கு வழங்கப்படும். ஸோ 1000க்கு இந்த மாதிரி புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இப்ப இதற்கான காரணத்தை ஆராய்ந்த பொழுது அதீத டிஜிட்டல் மயமாக்கல் பாதிப்பு, மடிக்கணினிகள் மற்றும் லேப்டாப்புகள் மாணவர்களிடையே கவன சிதறலை ஏற்படுத்தி ஆழமான வாசிப்பு திறனை குறைத்துள்ளன. அதனோடு கல்விக்கான நிதி முடக்கம், உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறைகளுக்கான நிதி ஒதுக்கீடு 2027க்குள் மில்லியன் கணக்கான யூரோக்கள் குறைக்கப்பட்டது. இதுல பாடசாலை மட்டத்துல ஸ்கூல் லெவல்ல கூடுதலாக டிஜிட்டல் மயமாக்கல் இந்த பாதிப்பு, மாணவர்கள் இந்த வாசிப்பு திறன் மற்றது எல்லாமே டிஜிட்டல்ல செய்யறதால அவர்கள் இந்த கண்கை ஒருங்கிணைப்பு, எழுத்து திறன் இது எல்லாத்தையும் பாதிக்கிறது. கூடுதலாக இந்த டிஜிட்டல் மயமாக்கல்ல சோசியல் மீடியாக்களை போய் பாடத்துல கவனம் செலுத்துறது குறைவா இருந்தது. மற்றது பிள்ளைகளே தங்களோட இலக்கை தீர்மானித்ததுக்கான ஃப்ரீடமும் வழங்கப்பட்டது. அங்க ஆசிரியர் வந்து ஃபெசிலிட்டேட்டர் அந்த மாதிரி இருந்து கொண்டு பிள்ளைகளுக்கு இருக்கிறதுக்கு மட்டும்தான் செய்யக்க, சில வசதி குறைந்த பிள்ளைகளும் திறமை குறைவான பிள்ளைகளுக்கும் தங்களோட இலக்கை தீர்மானிக்க முடியாத அவர்கள் பின்தங்கி போனார். சோ இதனால 2022ஆம் ஆண்டு மிகவும் குறைந்த நிலைக்கு பின்லாந்து இந்த PISA தரவரிசையில கீழிறங்கி இருக்கு. இதன் பிறகு 2025ஆம் ஆண்டுல கல்வி மீட்பு திட்டம் என்ற வகையில தற்போது ஆரம்ப வகுப்புகள்ல மொழி மற்றும் கணித பாடங்களுக்கு கற்க கூடுதல் பாடவேளை, அடிப்படை திறன்களுக்கு கூடுதல் பாடவேளைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. 13 வயசுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு ஸ்மார்ட் போன் பாவனை பாடசாலைகள்ல தடை செய்யப்பட்டிருக்கு. மீண்டும் புத்தகங்களுக்கு திரும்புதல், திரைகளில் கற்பிப்பதற்கு பதிலாக மீண்டும் காகித புத்தகங்கள் மற்றும் கையால் எழுதும் பயிற்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு தற்போது அவர்களின் கல்வி முறையில மீட்பு திட்டம் ஒன்று கடந்த வருடத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு நடந்த PISA இதுல 3000க்கு சிங்கப்பூர் 1679 ஸ்கோரையும், சைனா வந்து 1605, ஜப்பான் 1599, தாய்வான் 1599, சவுத் கொரியா 1570. இவர்கள் முதல் 5 வரிசைகளிலும் இருக்கிறார்கள். ஆனா பின்லாந்து வந்து கிட்டத்தட்ட 20க்கு பின்னால போயிருக்குது. ஸோ நான் இதுல கொண்டு வந்த நான் தற்பொழுது எங்கட கல்வி சீர்திருத்தத்திலும் நாங்கள் டிஜிட்டல் பாவனைய அறிமுகப்படுத்த இருக்கிறோம். அது எந்த அளவுக்கு இந்த அளவு முன்னேற்றமான ஒரு நாட்டில கூட இது பிரச்சனைகளையும் சவால்களையும் கொடுத்து மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பி இருக்கிற நிலைமையில நாங்கள் இதை பற்றி சிந்திக்க வேண்டினது அவசியம். சோ ஒட்டுமொத்தமாக நாங்கள் எங்கட டாபிக்கு வருவோம். உலகளாவிய ECCக்கான தடைகள்ல சமமற்ற அணுகல், குறிப்பாக குறைந்த வருமான நாடுகள்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அனுமதி கிடைப்பதில்லை.
மாறுபட்ட மற்ற பெரும்பாலும் தரம் குறைந்த பராமரிப்பு. டே கேர்ல குவாலிட்டி இருக்கிறது இல்ல, வேறு வேறு வகையான ஒவ்வொரு டே கேர் சேவைகளும் வித்தியாசமா இருக்கும். அதோட இந்த கேர் குடும்பங்களுக்கு அதிக செலவை கொடுக்கிறது. மற்றது 3 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான சேவைகள் இல்லாமை. பெரும்பாலான நாடுகள்ல இது ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக இருக்குது, 3 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான சேவை. ஸோ இதன் அடிப்படையில இலங்கைக்கான ப்ளூ பிரிண்ட், அதாவது அவங்களோட சஜஷன் என்னன்னு சொன்னா, முதலாவது தரம் மற்றும் கலை திட்டத்தை மேம்படுத்த வேண்டும், குவாலிட்டிய. அயர்லாந்து போன்று இலங்கையின் அனைத்து இசிசி மையங்களுக்கும் தனியாராக இருந்தான அரசாங்கமா இருந்தான பொருந்தக்கூடிய தெளிவான குவாலிட்டி ஸ்ட்ரக்சரை நாங்க உருவாக்க வேண்டி இருக்குது. அடுத்தது குழந்தை மைய கலை திட்டம். பின்லாந்தின் எடுகேர் மற்றும் அயர்லாந்தின் கலை திட்ட முறைகளை பின்பற்றி விளையாட்டின் மூலம் கற்றல் மற்றும் குழந்தைகளின் நல்வாழ்வை மையப்படுத்திய தேசிய கலைத்திட்டத்தை உருவாக்குதல். தொடர்ச்சியான கற்றல் மற்றும் நிலை மாற்றம். ஸோ இசிசியிலிருந்து ஆரம்ப பள்ளிக்கு செல்லும் போது ஏற்படும் இடைவெளியை குறைக்க பாடசாலைகளுக்கு இடையிலான தகவல் பரிமாற்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்த. இப்பொழுது அது ஒரு பெரிய இடைவெளியில காணப்படுது. முன்பள்ளி ஆசிரியர்களுக்கும் தரம் 1 ஆசிரியர்களுக்கும் இடையில எந்த விதமான தகவல் பரிமாற்றமும் இல்லை. இந்த பிள்ளைகள் எப்படி அங்க போய் செயற்படுகிறார்கள், இந்த கலைத்திட்டம் ஒரு தொடர்ச்சியாக இருக்குதா என்ற விடயங்கள் எல்லாம் இப்பொழுது எங்களுக்கு நடைமுறையில இருக்கிறதாக எனக்கு தெரியல. அதை சரியாக சொல்ல முடியல. ஆனா அப்படித்தான் இடம்பெறுகிறேன்னு நினைக்கிறேன். மற்றது 3 வயது பிரிவினருக்கான பிரத்யேக கணம். பிறப்பிலிருந்து 3 வயது உள்ளவர்களை கவனிப்பதற்கு ஆசிரியர்களுக்கான பயிற்சி நெறிகளில் 3 வயது குழந்தைகளுக்கான பராமரிப்பு மற்றும் கல்வியை கட்டாயமாக்குதல். இது இலங்கையின் இசிசியின் தரத்தையும் கலை திட்டத்தையும் மேம்படுத்துவதற்கு வழங்கப்பட்ட ஆலோசனைகள். அதேவேளை நிர்வாகம் தொடர்பான ஆலோசனைகள். முதலாவது கீழ்மட்டம் அளவிலான ஒருங்கிணைப்பு. ஜப்பானை போன்று கீழ்மட்டத்துல பிரதேச மற்றும் கிராம மட்டத்துல கல்வி சேவைகளை ஒருங்கிணைத்தது. அதன் மூலம் முரண்படுற தேசிய அமைச்சுக்களுக்கு உடனடியாக மாற்றாமல் கீழ்மட்டத்துல எங்க சேவை வழங்கப்படுகிறதோ அந்த இடத்துல நாங்க பராமரிப்பையும் கல்வியையும் ஒருங்கிணைக்க முயற்சி செய்யலாம். கட்டாய பதிவு மற்றும் கண்காணிப்பு. பிரேசிலின் அனுபவத்தை கருத்தில் கொண்டு முதல்ல நாங்க தேசிய தரநிலைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய அனைத்து தனியார் அரச இசிசி மையங்களுக்கும் கடுமையான பதிவு முறையை உருவாக்க வேண்டும். அடுத்தது நெகிழ்வான பராமரிப்பு தெரிவுகள். வேலை செய்யும் பெற்றோரின் தேவைகளை பூர்த்தி செய்ய பகுதி நேர, முழு நேர மற்றும் வார இறுதி பராமரிப்பென பல்வேறு சேவை விருப்பங்களை மல்டிபிள் சைல்ட் கேர் ஆப்ஷன்ஸை வழங்குதல் அவசியம். கொள்கைக்கும் நிதிக்குமான இடைவெளியை கொடுத்தல். புதிய கொள்கைகளை நாங்கள் உருவாக்கும் பொழுது அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நிதியையும் அதற்கான சேவைகளை, அரசு ஆதரவு சேவைகளையும் முன்கூட்டியே திட்டமிடுவது அவசியமாகும். ஸோ இதன் அடிப்படையில இலங்கைக்கான மாற்றம் கட்டமைப்பு பரிமாணத்தின் தேவை. இலங்கையில தற்போதைய அமைப்பு பிரிக்கப்பட்ட நிர்வாகத்தையும் பெருமளவு தனியார் துறை ஈடுபாட்டையும் கொண்டுள்ளது. இப்ப இந்த நிலையில நாங்க முழுமையான நிர்வாக மாற்றத்தை செய்வது மிகவும் சிரமமானது. அதுல இருக்கும் கட்டமைப்புல சிறப்பான மாற்றங்களை படிப்படியாக ஒருங்கிணைக்க முயற்சி செய்ய வேண்டும். உலகளாவிய மாதிரிகளில் இருந்து சிறந்த கூறுகளை பிரித்தெடுத்து ஒரு தனித்துவமான கலப்பின மாதிரியை, ஒரு ஹைபிரிட் மாடலை நாங்கள் எங்கட சமூக சூழலுக்கு ஏற்ற வகையில, தேவைகளுக்கு ஏற்ற வகையில உருவாக்க வேண்டும். இறுதி செயல் திட்டம் ஒருங்கிணைந்த அணுகுமுறை. குழந்தை பராமரிப்பு 0 to 3 வரை, கல்வி முன்பள்ளி. உலகளாவிய அங்கீகாரம் என்னன்னு சொன்னா விரிவான ஆரம்பகால சேவைகளை வழங்க குழந்தை பராமரிப்பும் கல்வியும் பிரிக்கப்படாமல் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். இன்டிகிரேஷன் ஆஃப் சைல்ட் கேர் அண்ட் எஜுகேஷன். இதுல எங்களுக்கு சவாலாக இருக்கிறது 3 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான தரமான மலிவான குவாலிட்டியான பெற்றோருக்கு அஃபோர்டபுளான ஒரு பராமரிப்பு சேவைகளை உருவாக்குவதே நமது தற்போதைய மிகப்பெரிய சவாலும்
அதே நேரம் சிறந்த முதலீட்டு வாய்ப்புமாகும். சோ 3 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கான பராமரிப்பும் கல்வியும் சிறப்பாக இருந்தால் அதுதான் இந்த நாட்டின் சிறந்த முதலீட்டு வாய்ப்பு. ஆனா அது எங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இங்க ஒருங்கிணைப்பை சூழலுக்கு ஏற்ற உகந்த ஒருங்கிணைப்பாக நாங்கள் சர்வதேச முன்னுதாரணங்களிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதிகபட்ச ஒருங்கிணைப்பு என்பது ஒரு இலக்கல்ல, மாறாக ஒரு நாட்டின் சவால்கள், தேவைகள் மற்றும் நிஜமான கட்டமைப்பு சிக்கல்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய உகந்த ஒரு ஒருங்கிணைப்பே வெற்றிக்கான திறவுகோலாகும். அப்போ சர்வதேச முன்னுதாரணங்களின் நன்மைகள் என்ன, சவால்கள் என்ன, அவை சூழலுக்கு ஏற்றவாறு எந்த அளவுக்கு ஒருங்கிணைப்பை எந்த அளவுக்கு ஒருங்கிணைப்பை மேற்கொள்கிறார்கள், சிக்கல்களை எதிர்கொள்ள எந்த கட்டமைப்புகளை பயன்படுத்தினார்கள் என்ற அமைப்பு அனுபவங்களை வைத்து எமது நாட்டின் சூழலுக்கு ஏற்ப நாங்கள் ஒருங்கிணைப்பை உருவாக்க வேண்டிய ஒருங்கிணைப்புக்கான திட்டத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். தேங்க்யூ.